ஹாய் கைஸ், நான் உங்கள் விஜய் அஃபிஷியல் 8454 யூடியூபர் பேசுகிறேன். இப்போ நான் வந்து தளபதியை பற்றி தான் பேச போகிறேன். என்னென்னா அவர் வந்து நிறைய பாயிண்ட் சொன்னார். அதில் ஃபுல் வீடியோ இன்னும் லைவ் வரல. இன்னும் மலேசியாவில் நடந்தது பிட்டாக தான் நான் பார்த்தேன். அதில் ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, நீங்கள் 33 வருஷம் எனக்காக வெயிட் பண்ணி நின்னீங்க, சப்போர்ட்டை நின்னீங்க. அதனால் உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு தான் நான் சினிமா வந்து உங்களுக்காக வந்து அதுலேருந்து கிளம்புறேன். மற்றபடி வந்து உங்களை விட்டு ஃபுல்லாலாம் நான் வந்து வெளியில் வரல. உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்க போகிறேன். முன்னாடி தனியாக இருந்தால் இப்போ வந்து கூட சேர்ந்து வேலை பார்க்க போகிறேன். உங்கள் கூட உங்களோட சப்போர்ட்னால தான் 33 வருஷமும் நல்ல நல்ல படமும் கொடுத்துருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். எல்லாமே கிளியராக வெளிப்படையாக ஓப்பனாக சொன்னார். நல்ல விஷயம், எல்லாமே நல்ல விஷயந்தான். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா 26 அவரை எப்படியா சிம்மாசனத்தில் உட்கார வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. சரிங்களா? ஏன்னா இங்கே புஷியானந்த் சார் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வரும்போது அவர்கிட்ட தான் சொன்னேன். ஆதவ் அர்ஜுனா சார் வரும்போது அவர்கிட்டயே தான் நான் சொன்னேன். மற்ற கட்சிங்க என்ன வேணால் எது வேணால் பேசிட்டு போட்டோம், முதல் அக்கு வரை என்ன வார்த்தைகள் வேணால் பேசிட்டு போட்டோம். இப்போ என்னுடைய விஷயம் என்னென்னா, என்னுடைய தளபதி பற்றி என் அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சரிங்களா? நான் மெர்சல் அவர் கூட நான் நடிச்சிருக்கேன். மெர்சல் இன்டர்வியூஸ் இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா விஜய் சார் இறங்கும் போது பேக் சைடில் நிற்பேன். ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு நிற்பேன். இந்த ஃபேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஃபேஸில் அப்படி தான் இருப்பேன் நான். 2 நாள் நடித்தேன் அவர் கூட. அவர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டில் அவருக்கு அதுவும் கொஞ்சம் போர்ஷன் தான் இருக்கும். நம்ம கூட அவ்வளோ சாப்பிட்ருக்கோம், அவ்வளோ சாப்பிட முடியுமா நமக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோதான் சாப்பிடுவார் அவர். ஒவ்வொரு போர்ஷன் ஒவ்வொரு கரண்டி தான். அதை டேஸ்ட் பார்ப்பாங்க இல்லையா, அந்த லெவல் தான் இருக்கும் அவர் சாப்பிட்ற ஃபுட்டே. பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷனில் என்ன வருதோ அதுதான் சாப்பிடுவார். மற்றபடி அவராக நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு பீக்கில் இருக்கோம், நம்ம நினச்ச ஃபுட் தான் சாப்பிடுங்க ஒரு பிஹேவியர் அவர்கிட்ட கிடையாது. ஃபுட் ப்ரொடக்ஷனில் என்ன வருதோ அந்த ஃபுட்டு தான் அவர் சாப்பிடுவார். அதுவும் ரொம்ப விரும்பி ஜாலியாக சாப்பிடுவார். ரொம்ப அதுவும் அமைதியாக தான் சாப்பிடுவார். ரொம்ப பேசவும் மாட்டார், மோஸ்ட்லி வந்து பேசவும் மாட்டார். அப்போது அந்த சீனில் அந்த படம் பண்ணும்போது அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோரும் சாப்பிட சொல்லுங்கள், இப்போ மேடையில் சொல்லிட்டு போகிறார் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் சொல்லுவார். எனக்கு அது இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது வந்து நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா இப்போது வெளிநாட்டில் எல்லா வேர்ல்டு கண்ட்ரீஸ்லேயும் நம்ம தளபதி ரசிகர்கள் ஜாஸ்தி. நம்ம தமிழ் ஆளுங்க, இந்தியன்ஸு, நிறைய ஃபாரின் பீப்புள் கூட தளபதியை பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே அவரோட டான்ஸுக்கு எல்லாருமே அடிமை. சொல்லப்போனால் அவர் டான்ஸுக்காக இருக்கட்டும், ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், காமெடி சென்ஸாக இருக்கட்டும், அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து அடிமை. அதை நான் வந்து எப்படி சொல்கிறது, தனியாக சொல்ல அவசியம் இல்லை. எல்லாருக்குமே தளபதி சார் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி கூட A5 அரைவலில் வந்து வந்திருந்தார், மலேசியாவிலேருந்து வந்தது. எனக்கு தெரியாது, சரியான கூட்டம். சரி யாரோ பாலிட்டிஷியன் யாரோ வந்திருக்காங்க பார்த்தா தளபதி வந்திருக்காப்புல. ஒரே ஆரவாரமாக சத்தம். உடனே கீழே போய் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய செவுருங்க, அது மேலே ஏறி நின்று தளபதினா கத்துறேன். அந்த கூட்டத்தில் அவர் காதில் விழுந்து தான் நமக்கு தானே கரெக்டாக பார்த்துட்டு எல்லா பக்கம் என் சைடில் இருந்தவங்களுக்கு இப்படி கை காட்டும் போது நான் இப்படி கை காமிச்சேன். அவ்வளோதான் கரெக்டாக. அதுக்கப்புறம் தான் நான் மேலே ஷிஃப்ட்டுக்கே வந்தேன். நான் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறது இங்கே என்னோடய யூடியூபர்ஸில் வர சப்ஸ்கிரைபர்ஸு, நான் பார்க்குற வியூஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். டெய்லி நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணுறேன். என் பேரும் விஜய் தான். ஏன்னா அந்த நான் வந்து அந்த சீன் எனக்கு கொடுக்கும்போது அந்த ஃப்ரேமில் நிற்க வைக்கும் போது லஞ்ச் முடிச்சுன்னு திருப்பி அதே இடத்துல தான் வந்து நிற்கணும், கண்டினியூட்டி இருக்கும். அப்போது அங்கே நிற்கும் போது தளபதி சார் வந்து பக்கத்தில் நின்று அவர் மேக்கப் மேன் வந்து கட்சி சும்மா துடைச்சிட்டு இருந்தாங்க, ஃபுல்லாக வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது துடைச்சிட்டு இருக்கும்போது என்ன வந்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அண்ணா என் பேரை நான் சொல்லுவேன், பக்கத்தில் ஜி இருக்காப்புல, அவர் அப்போ உங்களை கூப்பிட்டு கேட்பாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அதுக்கு சொன்னார், என்ன சொன்னார், ஏன்டா அப்படி சொல்கிற, ஏன் உன் பேர் என்ன, அப்படி என்ன உன் பேர் அப்படின்னு கேட்டார். ஏன்னா என் பேர் விஜய் அப்படின்னேன். என் பேர் விஜய்ங்கிறது நான் என் பேரை சொன்னேன். அவர் தளபதி வந்து நான் அவரை தான் ஏதோ கூப்பிட்றேன்னு நினச்சிக்கிட்டு டக்குன்னு இப்படி திரும்பினார். டக்குன்னு அப்படி திரும்பிட்டு என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைஜி நான் உங்களை கூப்பிடல, என் பேர் அதுதான், அவர் அதை தான் அப்படி கேட்டுன்னு இருக்கிறாரு அப்படின்னு. தேங்க்யூ.